ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே, அத்தியாயம் 13. அபிராமியால் நம்ப முடியலை. தேவிற்கு இந்த மருத்துவமனையில் குழந்தை பிறந்ததா? ஏன், இந்த டாக்டர் கைராசியானவர் தான். ஆனால் நடுத்தர வர்க்கம் மட்டுமே இங்கே வருவார்கள். இவர்கள் வர என்ன காரணம்? ஒருவேளை தலைப்பிரசவம், பெண் வீட்டார் பார்க்கணும். அந்த பெண் நடுத்தர வர்க்கம், தாய் தந்தை இல்லாதவள். அதனால் அவள் அக்கா தன் வசதிக்கு இங்கே பிரசவம் பார்த்திருப்பாளோ? இல்லையே, வசந்தா அப்படியெல்லாம் அவள் மருமகளையும் பேரப்பிள்ளையையும் விடமாட்டாளே. அதுவும் ஆண் குழந்தையாமே, அந்த குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு. இப்படி சாதாரணமான மருத்துவமனையில் யாரும் இல்லாமல் ஏன் என்று கேள்விதான் மண்டையை குடைந்தது. என்றால் அவர்களை தொடர்ந்து வந்தவர் கண்ட காட்சி அதைவிட அதிர்ச்சியாக இருந்தது. நான் பார்க்கும் காட்சி உண்மையா என்று அவர் அதிர்ந்து நின்றபோதே ஆட்டோ கிளம்பி விட்டது. தி கிரேட் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியின் முதல் ஆண் வாரிசு ஏறும் முதல் வாகனம் ஆட்டோ. எப்படி இது சாத்தியம்? அந்த வீட்டில் என்ன நடக்குது என்று குழம்பி போனார். 2 மாதம் எப்போ முடியும்? எப்போ அந்த வீட்டிற்கு போய் ராம் பிரகாஷ் வசந்தாவை ஒரு வழி பண்ணலாம் என்று இப்போதே காத்திருந்தார். அவருக்கு இந்த முறை அமெரிக்கா செல்ல விருப்பமே இல்லை. போய்த்தானே ஆகணும் என்றுதான் சென்றார். இங்கே வசந்தா ஆரத்தி எடுத்து பேரனையும் மருமகளையும் உள்ளே அழைத்தார். பூஜை ரூமிற்கு வெளியே பேரனை வாங்கி தரையில் போட்டவர், என் பேரனுக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடுக்கணும் என்று வசந்தா வேண்டிக் கொண்டார். பாவம் வசந்தா, அவருக்கு தெரியாமலே தன் பேரன் வசதி வாய்ப்பா இருக்கணும் என்று வேண்டிக்காமல் விட்டுட்டார். ஒருவேளை அவரை அறியாமல் அவரே தன் பேரன் கஷ்டப்படுவான் என்று தெரியாமல் அப்படி வாழ்த்தினாரோ தெரியலை. எப்படி இருந்தால் என்ன, அந்த குழந்தை பிறக்கும் போதே எப்படி வாழணும், எப்படி வளரணும் என்று கடவுள் தீர்மானித்து விட்டார். நாம் வெறும் கருவிகள்தான். அன்று மற்ற அனைவரும் சீக்கிரமே வீடு வந்து குழந்தையை பார்த்தார்கள். விலை உயர்ந்த துணிகள், குழந்தைக்கு தேவையானது அனைத்தையும் திவ்யாவும் அமிர்தாவும் வாங்கி கொடுத்தார்கள். தேவ் தன் மகனை தூக்கி அமிர்தாவின் கையில் கொடுத்து, இவன் உங்களுக்கும் மகன்தான் அண்ணே, இவனை நீங்களும் வளர்க்கணும் என்றான். அதை கேட்டு அமிர்தா அழுது விட்டாள். நீயே எனக்கு மகன் மாதிரி தாண்டா என்றாள். அவன் தலை கோதி, தெரியும் அண்ணி. அண்ணி என்ற உறவு அம்மாவுக்கு இணையானது. நீங்கள் எனக்கு அப்படித்தான். திவ்யாதான் அண்ணி மட்டுமில்லை, என் தோழியும் கூட என்றான். சிவா, ஜெய் 2 பேருமே குழந்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்த உடனே ராம் பிரகாஷின் சாயல் அப்பட்டமாக தெரிந்தது. அப்பா ஏன் அவ்வளவு நெகிழ்ந்தார் என்று புரிந்தது. தந்தையிடம் திரும்பி, அப்பா, இவன் உங்களைப் போலவே இருப்பான். எங்களுக்கு உங்களை பார்த்து கொண்டே இருப்பது மாதிரி தான் இருக்கும் என்றார்கள். ஆண்கள் இல்லாத நேரம் திவ்யா தேவியிடம், நீ ஏன் அப்படி செய்தாய்? உனக்கு உதவி என்று கேட்டால் நாங்கள் செய்யாமல் இருப்போமா என்று கேட்க, நான் வீட்டை விட்டு ரோட்டில் இறங்கிவிட்டால் கார், ஆட்டோ, டாக்ஸி எதுவாக இருந்தாலும் வலியால் துடிக்கும் கர்ப்பிணிக்கு யார் எவர் என்று தெரியாமலே உதவுவார்கள். கேட்கணும் என்று யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இத்தனை உதவி வெளியே கிடைக்கும் போது நான் ஏன் வீட்டில் உள்ளவர்களிடம் உதவி கேட்கணும் என்றாள். திமிரைப்பார், இவள் திமிருக்குத்தான் தேவ் எந்த வேலைக்கும் போகாமல் இப்படியே சுத்துறான் என்று மனதிற்குள் திட்டியவள் வெடுக்கென்று போய்விட்டாள். வசந்தா காலையில் பேரன் விழித்து விட்டால் அவனை மெதுவாக தூக்கி கொண்டு தன்னறைக்கு சென்று விடுவார். ராம் பிரகாஷ் எழுந்தவுடன் பேரனைத்தான் பார்ப்பார். அவர் காலையில் ஆஃபீஸ் போனால் இரவு எப்போ வருவார் என்றே சொல்ல முடியாது. சில சமயம் பிஸ்னஸ் டின்னர் என்று சாப்பிட்டு விட்டு லேட்டாகத்தான் வருவார். அதனால் பேரனை அப்போ பார்க்க முடியாது என்று காலை அவர் எழுந்ததும் பேரனை தூக்கி வரச் சொல்வார். ஹாலில் அமர்ந்து பேரனுடன் கொஞ்சி கொண்டு இருக்கும்போது 7 மணிக்கு பேத்திகள் 2 பேரும் வந்து தம்பி தம்பி என்று கொஞ்சுவார்கள். பிறகு மொத்த குடும்பமும் அவனை தூக்கி கொஞ்சுவார்கள். அமிர்தா மாமியாரிடம், ஏன் அத்தை, இவன் போட்டிருக்கும் உடை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கு என்றாள். பிளாட்பார கடையில் வாங்கினா அப்படித்தான் இருக்கும் என்றாள் திவ்யா. என்ன இது, நாங்கள் எல்லாரும் நிறைய உடை இவனுக்கு வாங்கி கொடுத்தோமே, ஏன் அதையெல்லாம் போட வேண்டியது தானே என்று அமிர்தா கேட்க, சரியாக அந்த நேரம் அங்கே வந்த தேவமலர், அவன் அப்பா 10 பைசா சம்பாதிக்காத ஆள், அவருடைய பிள்ளை அவன் பிளாட்பார சட்டை தான் போட முடியும். நீங்கள் சொந்தக்காரர்கள் ஏதோ கொஞ்ச நாள் போனா போகுது என்று எடுத்து கொடுப்பீர்கள். இதுவே தொடர்ந்தால் பிறகு என் மகன் கிட்டேயும் உன் அப்பன் சம்பாதிக்கலை, நாங்கள் தான் எடுத்து தர வேண்டியதா இருக்கு என்று சொல்வீர்கள். இது தேவையா?
உண்மையான பாசம் உங்களுக்கு அவன் மேல் இருந்தால் கடவுள்கிட்ட அவன் நல்லா இருக்கணும் என்று ஒரு நிமிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அது போதும். அவன் யாருடைய பிள்ளையோ அதற்கு தகுந்த அந்தஸ்தில் தான் அவன் இருக்கிறான் என்றாள். பாத்தியா தேவ், உன் பொண்டாட்டி சொல்றதை நீ பிளாட்பார கடையில் வாங்கத்தான் லாயக்குன்னு சொல்றா என்று திவ்யா சொல்ல, நான் அப்படி சொல்லலையே என்ற தேவமலர் சொல்ல, அனைவரும் பொய்யா சொல்ற என்பது போல் பார்க்க, பிளாட்பார கடையில் வாங்க கூட வக்கில்லாதவர் என்றுதான் சொன்னேன் என்றாள் தேவமலர். என்ன வார்த்தை இது தேவி, எங்க முன்னாடியே என் மகனை இப்படி கீழ்த்தரமா பேசுற என்று வசந்தா கோபமாக கேட்க, அவ வளர்ந்த சொசைட்டி அப்படி அத்தை என்று திவ்யா சொல்ல, ஆமா, நான் வளர்ந்தது அப்படித்தான், அதுக்கென்ன இப்ப என்று தேவி திமிராக கேட்க, பாருங்க அத்தை இவ பேச்சை என்று திவ்யா முறையிட, நீ வந்து என் மகனுக்கு நல்ல பத்தி சொல்லி உனக்காகவாவது அவன் வேலைக்கு போவான் என்றுதான் எங்க அந்தஸ்தை விட்டு இறங்கி வந்து உன்னை பெண் கேட்டு என் மகனுக்கு கட்டி வச்சேன். நீ என்னடா என்றால் என் மகனை எங்க முன்னாடியே அவமானப்படுத்துகிறாய் என்று வசந்தா கோபமாக கேட்க, அவரை விட கோபமாக பார்த்த தேவமலர், அது எப்படி மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் நடுத்தர வர்க்கம் அப்படின்னு எந்த வர்க்கத்திலும் வித்தியாசமே இல்லாம எல்லா உதவாக்கரைகளை பெற்ற அம்மாக்களும் இதே டைலாக்க சொல்றீங்க என்றுதான் எனக்கு தெரியலை. அது எப்படிங்க, 27 வருஷம் பெத்து வளர்த்து படிக்க வச்சவங்க பேச்சை கேட்காத அந்த தருதலை பொண்டாட்டி என்று வந்தவுடன் எப்படி அவள் பேச்சை மட்டும் கேட்பான் அப்படின்னு நம்புறீங்க? நானும் உங்கள் மகனை கல்யாணம் பண்ணும்போது பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், அதனால் பொறுப்பு இல்லாமல் இருக்கார் என்று என் வீட்டார் சொன்னதை நம்பி இவருக்கு கழுத்தை நீட்டினேன். ஆனால் இங்கே வந்தே பிறகுதான் தெரியுது இவர் இந்த வீட்டில் எடுபிடி வேலை செய்து காசு வாங்குகிறார் என்று. அதைவிட கேவலம், அம்மா அண்ணிகள் கிட்ட பிச்சை கேட்கிறார் என்று தெரிந்து கொண்டேன். நானும் பல முறை நல்ல விதமாக சொல்லி பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். பிச்சை எடுக்கிற புத்தி போக மாட்டேங்குது என்றவுடன் அவள் கன்னத்தில் பலார் என்று பல முறை அடி விழுந்தது. தேவமலர் சுருண்டு விழுந்தாள். இப்போ அடித்து என்ன பண்ண? அவள் வாயை திறக்கும் முன் வந்த புதிதில் 4 சாத்து இருந்தா இப்படி உன்னை கேவலமாக பேசுவாளா? அதுவும் அத்தை முன்னாடி. மாமா மட்டும் இங்கே இருந்தால் தெரியும் செய்தி. இந்நேரம் உன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ள சொல்லி இருப்பார் என்றாள் அமிர்தா. அவளுக்கு தேவை ரொம்ப பிடிக்கும். தம்பி இல்லை என்ற குறையை அவன்தான் போக்கினான். இந்த வீட்டில் அவனுக்கு அதிகம் காசு கொடுப்பதும் அவள்தான். திவ்யா அப்படியெல்லாம் கைவழங்கி யாருக்கும் செய்யும் ரகம் இல்லை. இருந்தாலும் கூட தேவ்தான் அடிக்கடி அவளை மிரட்டி, நான் மட்டும் இல்லை, உன் காதல் அவ்வளவுதான், உனக்கு அந்த நன்றியே இல்லையே என்று அவளை விளையாட்டாக மிரட்டி காசு கேட்பான். அவனை பொறுத்தவரை அவர்கள் அவன் குடும்பம். அவர்களிடம் எந்த ஈகோவும் பார்க்க மாட்டான். அண்ணன்களும் அண்ணிகளும் இன்னொரு அம்மா அப்பா மாதிரி தான் அவனுக்கு. அதனால் எந்த குற்ற உணர்வோ வெட்கமோ இல்லாமல் அவர்களிடம் கேட்டு வாங்குவான். திருமணத்துக்கு முன்பும் அவர்கள் அவனை திட்டிக் கொண்டோ கேலி செய்து கொண்டோ தான் காசு கொடுப்பார்கள். அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். அவனுக்கு தெரியும் அவர்கள் அவன் மீது எவ்வளவு பாசமாக இருக்கிறார்கள் என்று தெரியும். அதனால் அவர்கள் திட்ட திண்டுக்கல்லாகவும் வைய வைரக்கல்லாகவும் தான் இருப்பான். அலட்டிக்கவே மாட்டான். ஆனால் இன்று மனைவி குடும்பத்தார் முன்னால் அவனை பிச்சைக்காரன் என்று சொன்னது அவனுக்கு அவமானமாக போய்விட்டது. இந்த 1 வருடத்தில் அவள் அவனை தனியாக அறைக்குள் எத்தனையோ முறை திட்டி இருக்கிறாள், சண்டை போட்டிருக்கிறாள். அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். சில சமயம் அவளை கொஞ்சியே சமாளித்து விடுவான். சில சமயம், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் என்று சொல்லு, நான் வாங்கி தர்றேன், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏன் பேசுகிற என்றான். என்னது தேவையில்லாமல் பேசுகிறேனா? நான் உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டால் நீங்கள் நேரடியாக போய் அம்மா அண்ணா அண்ணின்னு தான் காசு கேட்பீங்க. அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் என்னை எப்படி மதிப்பாங்க என்றாள். மதிப்பா? யார் உன்னை மதிக்கணும்? இந்த வீட்டிலேயே சின்னவள் நீதான் மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். நீ என்னடா என்றால் அவங்க உன்னை மதிக்கணும் என்கிறாய்? நான் வேலைக்கு போவதும் போகாததும் என் இஷ்டம். என்னை டார்ச்சர் பண்ணினா நான் போவேன் என்று எதிர்பார்க்காதே. எதையும் நானா செய்துதான் எனக்கு பழக்கம். அடுத்தவங்களுக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன். என்னது அடுத்தவங்களா? நான் உங்களுக்கு அடுத்தவங்களா? இந்த விஷயத்தில் என் அம்மா அப்பா அண்ணன்களே அடுத்தவங்க தான். அப்போ நீ யாருன்னு நீயே முடிவு பண்ணு என்று சொல்லிவிட்டான். அதை கேட்ட தேவமலர் நொந்து போனாள்.
இப்படி பேசுபவனை எப்படி வேலைக்கு அனுப்புவது என்று அவள் குழம்பினாள். இன்று அனைவருக்கும் முன்னால் அவனை பிச்சைக்காரன் என்று சொன்னது அவனுக்கு பெரிய அவமானமாக போய்விட்டது. அதுதான் அடித்து விட்டான். சுருண்டு கிடந்தவளை தூக்கி நிறுத்தியவன், நீ மட்டும் உன் அப்பா கொடுத்ததை வைத்து செலவு செய்யலாம், நான் செய்யக்கூடாதா என்று தேவ் கேட்க, கோபமாக அழுதபடி அவனை பார்த்த தேவமலர், என் அப்பா உயிரோடு இருந்தபோதே எனக்காக வாங்கி கொடுத்த வீடு அது. எனக்குன்னு கொடுத்ததால் நான் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு பணம் வாங்குறேன். இதில் எந்த தப்பும் இல்லை. என் அம்மா அப்பா உயிரோடு இருந்திருந்தால் நான் அந்த பணத்தை வாங்க மாட்டேன். என் பெற்றவர்களிடமே கொடுத்து விடுவேன். அதையே தான் நான் செய்கிறேன். நீ வீடா வாங்கி கொண்டாய், நான் என் வீட்டாரிடம் பணமாக வாங்கிக்கிறேன். உன் அம்மா அப்பா கிட்ட நீ வாங்கினா தப்பில்லை என்றால் என் பெற்றோர் அண்ணன் கிட்ட நான் வாங்கிக்கிறதும் தப்பில்லை என்றான்.